நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னா, தீபாவளி பக்கத்துல வந்துட்டதுனால, ரொம்பவே சிம்பிளா, பேசிக்கா செய்ற ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் கொஞ்சம் செஞ்சு காட்டலான்னு இருக்கேங்க. அதுல ரொம்பவே பேசிக்கா, ரொம்ப காமனா செய்ற விஷயம் மைசூர் பாக்கு. அந்த மைசூர் பாக்கு ரெசிபிய ரொம்ப சிம்பிளா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு 1 கப் அளவுக்கு கடலை மாவை ஜலிச்சு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி விடுங்க. மொத்தமா சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா ஜலிச்சு சேர்த்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னொரு அடுப்புல செம்முல 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கப் அளவு நெய்யும் 1/4 கப் அளவு எண்ணெயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க 1/2 கப்பு நெய் 1/2 கப்பு எண்ணெய்னு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம். மெதுவா அடுப்புல சூடு காட்டிக்கிட்டே இருங்க. கொதிக்க விடக்கூடாது. இந்த பக்கம் கடலை மாவை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு கலர் வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்த பிறகு இந்த கொதிக்கிற எண்ணெயும் நெய்யும் கலந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வாங்க. கரண்டி வச்சு ஒரு கரண்டியா சேர்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடலை மாவு கலவை நம்ம ஊத்துற எண்ணெயும் நெய்யையும் சேர்த்து உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட வெளியிட வராது. நம்ம சேர்க்கும் போது நெய் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்த ஊத்த எல்லா நெய்யையும் அது குடிச்சிரும். குடிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரும்பொழுது எண்ணெயை கக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, அந்த ஓரத்துல எல்லாம் நெய் வந்து அழகா வெளியில வர ஆரம்பிக்குது. இதுதான் பதம். இந்த மாதிரி போகக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு நெய் தடவின ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பொருளும் அளவுகளோட சரியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 20 நிமிஷத்தில் இந்த மைசூர் பாக்கை ரெடி பண்ணிடலாம். அப்போது அந்த பதம் வந்து இறுகிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த ட்ரேவை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிடுறோம். இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் அழகாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சட்டுன்னு எடுத்து அந்த ட்ரேயில் நம்ம செட் பண்ணிடலாம். நல்ல மேலாப்பில் ஒரு நெய் தடவின கரண்டியை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெதுவெதுப்பா இருக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவுல ஷேப்ல பீசஸ் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நீங்க இன்வெர்ட் பண்ணீங்கன்னா, தட்டி விட்டீங்கன்னா அழகா ஷேப்பா நமக்கு மைசூர் பாக்கு வாயில போட்டதை அப்படியே கரையிற மாதிரி ரொம்பவே யம்மியான மைசூர் பாக்கு 1 கப்பு கடலை மாவுலயே 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. இந்த தீபாவளியை ரொம்பவே சந்தோஷமா உங்க குடும்பத்தோட கொண்டாடுங்க. பாதுகாப்பா கொண்டாடுங்க. என்னோட ஸ்டைல்ல நான் செஞ்ச இந்த சிம்பிளான சட்டுன்னு செய்யக்கூடிய மைசூர் பாக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.